தங்கம் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,13,640 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கு விற்பனை. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சை, நீலகிரி மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 25ஆம் தேதி வரை மழை பெய்யும். தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு. சென்னையின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மழை பெய்யக்கூடும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் அறிவிப்பு. உள் தமிழ்நாட்டில் வெப்பநிலை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என தகவல். இரண்டு நாட்கள் பயணமாக இன்று சென்னை வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. நாளை கோவளத்தில் நடக்கும் தென்னிந்திய முதல்வர்கள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். மாமல்லபுரத்தில் உள்ள புராதன சின்னங்களை பார்வையிட நாளை காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை பொதுமக்களுக்கு தடை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் வருகையொட்டி தொல்லியல் துறை அறிவிப்பு. சென்னை வரும் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை தமிழக பாஜக தலைவர்கள் சந்திக்கவிருப்பதாக தகவல். தமிழக அரசியல் நிலவரம், கட்சி வளர்ச்சிப் பணிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கவும் திட்டம். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தி அறிவித்த முதல்வர் விஜய். பால் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 உயர்வு. பால் கொள்முதல் விலையை லிட்டர் ஒன்றுக்கு கூட்டுறவு சங்கம் மூலமாக 1 ரூபாய் உயர்த்தவும், மேலும் அரசு ஊக்கத்தொகை 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாயாக உயர்த்தவும் ஆக மொத்தம் 1 லிட்டர் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. தமிழக அரசு அறிவித்துள்ள பால் கொள்முதல் விலை உயர்வு போதுமானதாக இல்லை என அன்புமணி விமர்சனம். லிட்டருக்கு 7 ரூபாயாவது உயர்த்தினால் மட்டுமே விவசாயிகளுக்கு பயன் இருக்கும் என்றும் கருத்து. சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் உலக தரத்தில் பன்னோக்கு மருத்துவமனை அமைக்கப்படும். சட்டமன்றத்தில் விதி எண் 110 கீழ் அறிவித்தார் முதல்வர் விஜய். வடசென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூரில் ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட உலக தரத்திலான பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். ஒரு உயிரின் மதிப்பை அவரது வருமானம் தீர்மானிக்க கூடாது. வசதி படைத்தவர், வசதி குறைந்தவர் என்ற நிலை மருத்துவத்துறையில் இருக்கக்கூடாதென முதல்வர் விஜய் திட்டவட்டம். ஒரு உயிரின் மதிப்பை அவரது வருமானம் தீர்மானிக்க கூடாது. வசதி படைத்தவர், வசதி குறைவானவர் என்ற நிலை மருத்துவத்துறையில் இருக்கக்கூடாது. அனைவருக்கும் சமமான மருத்துவ சேவை எளிதாக கிடைக்க வேண்டும் என்பதில் நமது அரசு உறுதியாக உள்ளது. முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தில் சிகிச்சை தொகை உயர்த்தப்படும் என முதல்வர் விஜய் அறிவிப்பு. ஆண்டொன்றுக்கு 5 லட்சம் ரூபாயாக இருக்கும் தொகை 25 லட்சமாக உயர்த்தப்படும்.
முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டுத் தொகை ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்படும். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனம் வழங்கப்படும் என முதல்வர் விஜய் அறிவிப்பு. வாகன ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்புக்காக மாதந்தோறும் 75,000 ரூபாய் வழங்கப்படும். தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகனப்படியாகவும் வழங்கப்படும். சட்டமன்றத்தில் தான் வைத்த முதல் கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டதாக நன்றி தெரிவித்த எம்எல்ஏ ஜோதிமணி. வாகனமின்றி மக்கள் சேவையில் ஈடுபட மிகுந்த சிரமத்துக்கு ஆளாவதாக ஜோதிமணி தனது முதல் உரையில் குறிப்பிட்டிருந்தார். வண்டி வாகனங்கள் வர்றதுக்கு எனக்கு சொந்தமா வண்டி கிடையாது, வாடகை வண்டியில தான் வரேன். செயலாளரை கையில வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து செய்யற அளவுக்கு வசதி இல்லை. அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு உதவி செய்கின்ற வகையில நீங்க அவங்களுக்கு வாகன வசதி மற்றதை செஞ்சு கொடுக்கணும். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கேட்டதை நிறைவேற்றி தந்த ஐயா முதல்வர் அவர்களுக்கும், பேரவை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் வாகனம் வழங்கப்படும் என்ற முதல்வரின் அறிவிப்புக்கு பாடல் மூலம் நன்றி தெரிவித்த தவிக எம்எல்ஏ சிந்து. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் என்ற எம்ஜிஆர் பாடலை பாடி நன்றி தெரிவிப்பு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். தன்னை பற்றி புகழ்ந்து பேச அனுமதிக்க வேண்டாம் என முதல்வர் விஜய் கூறியுள்ளதாக சபாநாயகர் விளக்கம். மானிய கோரிக்கை பற்றி மட்டுமே பேசுமாறு தவிகவினருக்கு அறிவுறுத்தல். மாண்புமிகு உறுப்பினருடைய கவனத்துக்கு, உறுப்பினர்கள் மானிய கோரிக்கையின் மீது கருத்துக்களை மட்டும் சொல்ல நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்ற அந்த ஆலோசனையை கூட முதலமைச்சர் அவர்கள் தான் இப்போ எழுதி அனுப்பினார்கள். நேரம் கருதியும் மக்களுடைய நலன் கருதியும் உறுப்பினர்கள் மானிய கோரிக்கைகள் மீது மட்டும் பேச அனுமதிகள் என்கின்ற அந்த ஆலோசனையை கூட முதலமைச்சர் அவர்கள் தான் உடனடியாக எனக்கு தகவல் தெரிவித்தார் என்பதையும் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். தமிழக அரசு கொடுக்கும் காரை இனோவா காராக கொடுத்தால் சிறப்பாக இருக்கும். எம்எல்ஏ சண்முகத்தின் கோரிக்கையால் அவையில் சிரிப்பலை. எல்லோருக்கும் இன்ப அதிர்ச்சியை கொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களே, கொடுக்கிற காரை இனோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னால் இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். அனைவருக்கும் நன்றி. தன்னிடம் பல கார்கள் இருப்பதாக சட்டமன்றத்தில் கூறிய மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ். முதல்வர் கொடுக்கும் காரில் சென்றால்தான் கெத்து எனவும் பேச்சு. நிறைய பேர் 4 கார் 5 கார் 3 கார்லாம் இருக்கு, என்னகிட்டையும் கார் இருக்கு. ஆனா நம்முடைய அரசு கார், முதலமைச்சர் கொடுத்த கார்ல செல்றாங்கிற பெருமையோட நாளையிலிருந்து நான் என் தொகுதிக்கு செல்லுவேன். என்னிடையும் 3-4 கார் இருக்கு. ஆனா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கிற காரில் தொகுதியை சுற்றி வரும்போது அதற்கு இருக்கிற ஒரு கெத்து, அந்த எம்எல்ஏ கெத்து, முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கல்லூரி காலத்தில் தனக்கு காதல் தோல்வி ஏற்பட்ட போது வேலையும் இல்லை, காரும் இல்லை என சட்டமன்றத்தில் கூறிய பெரியகுளம் தவிக எம்எல்ஏ. முதல்வர் அறிவிப்பால் தனக்கு காரும் வேலையும் கிடைத்துள்ளதாக நெகிழ்ச்சி. கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்ல, காரும் இல்ல. இன்னைக்கு வேலையும் கொடுத்திருக்காரு தலைவர், காரும் கொடுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்க. ஏன்னா நான் ட்ரெயின்ல தான் வரேன், அங்கிருந்து இங்க உள்ள ஆட்டோல உள்ள வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்க, எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டுலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால இன்னைக்கு 2 விஷயத்துல நாங்க ரொம்ப மகிழ்வா இருக்கோம். சட்டமன்றத்தில் பேசப்பட்ட சிந்தை கட்டுரை. ஆசிரியர் சமஸ் கட்டுரையை சுட்டிக்காட்டி அமைச்சர் ராஜ்மோகன் பேச்சு. பல்வேறு விஷயங்களை மூத்த உறுப்பினர் அண்ணன் சுட்டி காண்பித்துக் கொண்டிருந்தார். நேற்று கூட மூத்த உறுப்பினர் ஏவாவில் அண்ணன் பேசும்போது சமஸ் அவர்களினுடைய ஒரு புத்தகத்தை கூட காட்டினாங்க. நான் சமஸ் அவர்களினுடைய வார்த்தைகளை நல்லா படிக்கக்கூடிய ஒரு ரீடர். அவர் இன்னொரு ஆர்டிகிள் எழுதியிருந்தார். ஆர்டிகிளின் தலைப்பு என்ன தெரியுமா? விஜய் 100 ஊழலுக்கு எதிரான ஒரு அடி. என்ன பேசினாலும் ஆதாரம் காட்டுங்கள், ஆதாரம் காட்டல அவர் சொல்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஆதாரங்களை வைத்திருக்கிறார், அவர் ஒருவேளை எடுத்து காட்டிவிட்டார் என்று சொன்னால் அவர்கள் நிலைமை நினைத்து பார்த்தேன். கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கிறது. அமைச்சர் ராஜ்மோகனை தொடர்ந்து பேசிய முதல்வர் விஜய், ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான ஆதார கோப்புகள் தனது மேஜையில் இருப்பதாக உரை. ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிள்ல இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓபன் பண்ணணுமோ அப்போ கரெக்டா எல்லாமே ஓபன் ஆகும். மக்களே அன்பாக ஆசையாக தங்களை சட்டமன்றத்தில் அமர வைத்துள்ளதாக முதல்வர் விஜய் பெருமிதம். இடைத்தேர்தலிலாவது சிலருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றும் பேச்சு. மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா ஆசையா எங்க எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறேன். நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் குறித்து பேசிய காட்பாடி எம்எல்ஏ சுதாகர், அவையில் இல்லாதவர் பற்றி பேசுவது மரபு மீறல் என கடும் எதிர்ப்பு தெரிவித்த திமுக எம்எல்ஏக்கள். இந்த அசாத்தியமான பழைய ஸ்டூடெண்ட்ஸையே எங்கள் தளபதி ஒருவரால் மட்டுமே அவர்களை ஃபெயிலாக்கி விட்டு அந்த கிளாஸ் ரூமின் வாத்தியாரையும் வெளியே அனுப்பிவிட்டார். ஒரே கட்சியில பழைய ஸ்டூடெண்ட் 50 வருஷமா இருந்தவர் அவர் பழைய ஸ்டூடெண்ட் தான். இங்க இல்லாத உறுப்பினர் பற்றி யாரும் பேசுறதில்லை, அது உங்களுக்கே தெரியும். ஒரு முறை இப்போது வெற்றி பெற்று உடனடியாக ஒன்று செய்யவில்லை என்று சொல்வதெல்லாம் சரியாக இருக்காது. சவுதியில் தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலை பற்றி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்த அதிமுக 5 நாட்களாகியும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுக்கவில்லை என குறிப்பிட்டு சட்டமன்றத்தில் அதிமுகவினர் முழக்கம். ஐந்து நாட்களாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுக்காததற்கு கண்டனம் தெரிவித்து அதிமுகவினர் அவையிலிருந்து வெளிநடப்பு. மீனவர் விவகாரத்தை விட வேறு என்ன முக்கிய விஷயம் இருந்துவிடப் போகிறதென எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கொள்கை தலைவர் என கூறிக்கொண்டு திட்டத்தில் அண்ணாவின் பெயரை மாற்றுவது நியாயமா? சாமானியர்கள் எல்லாம் சட்டமன்றம் வருவதற்கு வழிகாட்டியவர் பேரறிஞர் அண்ணா என்றும் ஐ. பெரியசாமி புகழாரம். அண்ணாவினுடைய பெயரையே மாற்றி அது என்ன நியாயம்? நீங்க சொல்ற கொள்கை தலைவர்கள் சொல்லல, பேரறிஞர் அண்ணாவை நீங்கள்
நேசிக்கிறீர்கள், அதை நேசிப்பதாக சொல்லுகிறீர்கள். இது எதுக்கு மாத்தணும்? இன்னைக்கு இந்த கட்சிகள்லாம் ஆட்சிக்கு வந்திருக்கு. சாதாரண சாமானியர்கள்லாம் சட்டமன்றத்திற்கு வருவதற்கு வழிகாட்டியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். திமுக ஆட்சியில் 2 ஆண்டுகளில் 2 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டதாக ஐ. பெரியசாமி பெருமிதம். தற்போது திட்டத்தின் மதிப்பு உயர்த்தப்பட்டிருந்தாலும் பயனாளிகள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. வருஷத்துக்கு 1 லட்சம் வீடு கட்டினா, 2 வருஷத்துல 2 லட்சம் வீடு கட்டினா, 3வது வருஷம் 1 லட்சம் வீடுகள் அறிவிக்கப்பட்டு 36 வீடுகளுக்கு அனுமதியும் வழங்கி இருக்கிறோம். வீடுகள் கட்டுகின்ற நிலைமையில் இருக்கிறது. ஆனால் வீடுகளுடைய எண்ணிக்கை இன்றைக்கு குறைக்கப்பட்டிருப்பது 5 ஆண்டு காலத்திலே நீங்க 3.5 லட்சம் வீடு தான் கட்ட முடியும். 5,35 தான் கட்ட முடியும். கடந்த ஆட்சியில் வீடு இருப்பவர்களுக்கே மீண்டும் வீடு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த் குற்றச்சாட்டு. எவ்வளவு வீடுகள் கட்ட முடியுமோ அதைவிட அதிக எண்ணிக்கை குறிப்பிடப்படுவதாகவும் பல தவறுகள் நடந்திருப்பதாகவும் விமர்சனம். 8 லட்சம் வீடு நீங்கள் லிஸ்ட் எடுத்தேன்னு சொல்கிறீங்க. உண்மையாக சொல்ல போனான அதில் பல தவறுகள் நடந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வீடு இல்லாதவங்களுக்கு தான் நம்ம அந்த வீடு கட்டும் திட்டம். வீடு வச்சிருக்கிறவங்களுக்கே நீங்கள் வீடை கொடுத்துருக்கோம். திமுக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட 1 லட்சம் வீடுகளும் சரியாகவே இருப்பதாக KN நேரு பதில். பயனாளிகள் கட்டும் வீடுகளை அரசு அதிகாரிகள் மேற்பார்வையிடுவதாகவும் பேச்சு. பயனாளி பெருமக்கள் தான் அந்த வீட்டை கட்டுகிறார்கள். கான்ட்ராக்ட்காரர்களோ அல்லது நாங்களோ அரசு அதிகாரிகள் மேற்பார்வையிடுவது மட்டும்தான் அரசு அதிகாரிகள். அமைச்சர்களும் சென்று நீங்கள் எப்படி பார்த்து விட்டு வருகிறீர்களோ அதே மாதிரி தான் அமைச்சர்கள் பார்த்து விட்டு வருகிறார்கள். எனவே தான் நான் சொன்னது, எங்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட வீடுகளுக்கு கலைஞருடைய படம் போட்டு அந்த வீடு கட்டு கலைஞர் திட்டம் என்று வீடுகள் போட்டு எங்கு சென்றாலும் கிராமத்தில் செல்லும் போது அந்த வீடுகள்லாம் நன்றாக தான் இருக்கிறது. தென்பெண்ணை ஆற்றில் 16 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட பாலம் 3 மாதத்திலேயே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது எப்படி? கட்டுமானத்தின் தரம் பற்றி பேசும் திமுகவினர் பதில் தர வேண்டும் என அமைச்சர் மரிய வில்சன் பேச்சு. தென்பெண்ணை ரிவர்ல 16 கோடிக்கு கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜ் 3 மாசத்துல காலியானது பத்தி உலகமே பேசிச்சு. அது உங்களுக்கு தெரியும். அதுல நீங்க ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்திருப்பீங்க. டிஸ்சார்ஜ் வேஸ்ட், அதனால வாட்டர்ஸ் நிறைய வந்ததுனால 3 மாசத்துல டெஸ்ட்ராய் ஆனது. அந்த ஹிஸ்டரி படிச்சிருக்கீங்க நீங்க. அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் அந்த குவாலிட்டியை பத்தி பேசணும். அதனால அதுக்கு முதல் பதில் நீங்க சொல்லணும். நீங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்யாத அளவுக்கு பெருமழை பெய்ததால் பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்ட அழிவு என்றும் பொறியாளர் மீது தவறு இல்லை என்றும் அமைச்சர் கேள்விக்கு வேலு பதில். அந்த பாலம் என்பது RR என்கிற விங்கின் மூலமாக கிராம சாலை திட்டத்தின் மூலமாக ஒரு கிராம பகுதியிலே கட்டப்பட்ட பாலம். அது தென்பெண்ணை ஆற்றிலே கட்டப்பட்ட ஒரு பாலம். இதுவரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே பெய்யாத ஒரு மழை. அந்த மழை இன்னும் சொல்ல போனால் ஆன்மீக பெருமக்கள் 14 கிலோமீட்டர் கிரிவலம் என்று வருகிற இந்த திருவண்ணாமலை மலையே சரிந்தது. அது இயற்கையினுடைய சீற்றம். அந்த டிசைன் மேல இன்ஜினியரிங் மேல குறை சொல்ல முடியாதது. காவிரி விவகாரம் குறித்து சட்டமன்றத்தில் உறுப்பினர்களிடையே காரசார விவாதம். திமுகவினர் அடிக்க பாய்வதாக அமைச்சர் ராஜ்மோகன் குற்றச்சாட்டு. காவிரி விவகாரத்தில் திமுக எந்த அளவுக்கு துரோகங்கள் இழைத்தது என்று பேச ஆரம்பித்தால் நிறைய விஷயங்கள் பேசலாம். உட்காருங்க, யாராவது ஒருத்தவங்க பேசுங்க. காவிரி நீர் பிரச்சனையிலே தவறு செய்ய முடியாது. அவரவரால் முடிந்த அளவு அந்த நிகழ்ச்சியை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் நீக்க வேண்டிய அவசியம் இருங்க. நான் சொல்றேன் இருங்க. எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க. நேரலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன வார்த்தை அது? சபைக்கு இல்ல இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தவறான வார்த்தை. இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சு வர்றாரு, கையை வாங்கிட்டு வர்றாரு. காவிரி விவகாரத்தில் வழக்கை திமுக வாபஸ் பெற்றதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. காவிரிக்காக திமுக தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தியதாக முன்னாள் அமைச்சர் KN நேரு பதில்.
ஒருதலை பட்சமாக பிரதமர் சொல்லி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். அன்று இருக்கிற ஒன்றிய அரசுக்கு சாதகமா எடுத்தார்னு சொல்றதான் குற்றச்சாட்டு. அந்த வழக்கு 2007 வரை நமக்கு கொண்டு வந்து வர்றதுக்கு இத்தனை 40 வருட டிலேயே இந்த அன்னைக்கு வாக்கு பாஸ் வாங்கினாலதான். வாபஸ் பெறப்பட்டது இது என்று சொல்வது என்பது பிரதமர் சொல்கிறார். பிரதமர் ஒரு வார்த்தை சொல்கிற போது மாண்பு முதலமைச்சர் எப்படியாவது சுமூகமான ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அது செய்யப்பட்டது தவிர அதற்காக நாங்கள் வேண்டுமென்றே செய்யப்பட்டதெல்லாம் என்று இல்லை. $177.25 TMC நீர் என்பது தமிழ்நாட்டின் உரிமை என அதிமுக எம்எல்ஏ OS மணியன் பேச்சு. காவிரி உரிமையை நிலைநாட்டியவர் பழனிசாமி என்றும் பெருமிதம். 177.25 TMC தண்ணீர் தமிழகத்திற்கு உரிமை என்கிற சட்டம் கிடைக்கப்பெற்றதற்கு பின்னால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டு அன்றைய முதல்வராக இருந்த எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டார். சுப்ரீம் கோர்ட்ல போட்டு அந்த ஆணையத்தை அமைத்து கொடுத்த பெருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சார். மேகதாது விவகாரத்தை மிகவும் மென்மையாக தவிக அரசு கையாள்வதாக திருவையாறு எம்எல்ஏ துரை சந்திரசேகர் குற்றச்சாட்டு. ஒரே ஒரு கல்லை கூட மேகதாதுவில் கர்நாடகாவால் வைக்க முடியாது, அரசு விடாது என அமைச்சர் ஆனந்த் பதில். காவிரி பிரச்சனையில அடமண்டா அந்த மாதாந்திர அந்த நீர் பங்கீடு இதுவரையிலும் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. நம்மளுடைய அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? நம்ம மென்மையா போறோங்கிறது என்னுடைய கருத்து. தவிக அரசு, முதலமைச்சர், துறையினுடைய அமைச்சர் ரொம்ப சாப்டா போறீங்கிறது என்னுடைய கருத்து. ஒரே ஒரு கல்லு கூட அவங்க வைக்க முடியாது. அதுக்கு எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் அவர்களை விட மாட்டோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள வெங்காயம் பறந்து விரிந்து பச்சை பசேலென காட்சியளிக்கும் வயல்கள். கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றிலிருந்து 2வது நாளாக 14,191 கன அடி நீர் திறப்பு. கபினி அணையிலிருந்து நீர் திறப்பு 7,326 கன அடியாக அதிகரிப்பு. பழனி நிலமோசடி விவகாரத்தில் சார் பதிவாளர் பத்திர எழுத்தரை காவலில் எடுத்த சிபிசிஐடி. ஒருநாள் காவலுக்கு திண்டுக்கல் நீதித்துறை குற்றவியல் நடுவர் உத்தரவிட்ட நிலையில் விசாரணை. ஆண்டிப்பட்டியில் வரத்து அதிகரிப்பால் முருங்கைக்காய் விலை கிலோ 10 ரூபாயாக வீழ்ச்சி. பெரும் நஷ்டமடைந்ததால் முருங்கையை பறிக்காமல் மரங்களிலேயே விடும் அவலம். தஞ்சையில் காவல்துறையினருடன் வாக்குவாதம், பதில் தாக்குதலில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட இளைஞர் பிணையில் விடுவிப்பு. இளைஞரின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு கவுன்சிலிங் கொடுத்து ஒருநாள் காவலுக்கு பின் பிணை. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை அருகே இருதரப்பினர் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பரஸ்பரம் தாக்கிக் கொண்டதால் பதறியடித்து ஓடிய பொதுமக்கள். எண்பது ஆண்டுகளுக்கு முன் திருடப்பட்ட சிலை மீண்டும் சொந்த ஊர் கொண்டுவரப்பட்டதை கொண்டாடிய மக்கள். கும்பகோணம் அருகே மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட திருமங்கை ஆழ்வார் சிலைக்கு வரவேற்பு.